ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் புரட்டாசி 1 பிறக்க போகுது இல்லைங்களா, அதனால் நான் வீடெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறேன், எப்படி அடுத்த நாள் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா விஷயத்த நான் ஸ்கிப் பண்ணி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு வேலை செஞ்சுட்டு ஒரு கம்பெனி வேலைக்கு போயிட்டு நம்ம எப்படி வீட்டையும் பார்க்குறோம் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு மண்டே மார்னிங்கு. நான் ஒரு வாரமாக வெளியில் போகிற வேலை இருந்தனால சரி ஷடவுன் ஆக போகுது அப்படிங்கிறனால துணியும் சரியாக துவைக்கல. சரி இப்போ பார்த்தா நிறைய சேர்ந்துச்சு, சரி துவைச்சி ட்ரையர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டு விட்டுட்டு, சரி வீடெல்லாம் கொஞ்சம் மாப் போட்டு விட்டுடலாம், ஏன்னா புரட்டாசி 1 ஆக போகுது இல்லைங்களா, அதனால் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போட்டிக்குள்ளலாம் மாப் போட்டு விட்டுட்டு கழுவி விடலாம். வலிச்சு விட்றதுனால சரி கரைஞ்சி போகும் அப்படின்னு சொல்லிட்டு மாப் போட்டு விட்டேன். அப்படியே வெளியிலலாம் கரை கட்டி விட்டுட்டு சரி இப்படின்னு சொல்லி வளைச்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி. வலிக்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க, சாணி தான் கிடைக்கிறதே இல்லை. இது கூட நான் காசுக்கு 30 ரூபா கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தேன். பரவாயில்ல, தாராளமாக தான் கொடுத்தாங்க. எல்லா பக்கம் வலிச்சு விட்டு தொளிச்சு விட்டுட்டு அப்படியே ஒரு போஸ் தண்ணியை ஊற்றிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நம்ம ட்ரையர் போட்ட துணியெல்லாம் இருந்துச்சு, சரி அதை அப்படியே காய வச்சுட்டு போயிடலாம். ஃபுல்லாகிடுச்சுங்க, கொடியே பத்தில் அந்தளவுக்கு துணி ஆகி போச்சு. குழந்தைங்கனால தான், குழந்தைங்க மாற்றி மாற்றி போடுறதுனால நமக்கு நிறைய துணி சேர்ந்துருது. அப்புறம் நைட்டுக்கு தோசையும் தக்காளி சட்னியும் தான் பண்ணியிருந்தோம். நான் கிச்சன் டாப் மட்டும் க்ளீன் பண்ணவே இல்லை, ஏன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் அதையும் கையோட முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு தூங்குறதுக்கு போயாச்சு ஒரு 11 மணிக்கெலாம். அப்புறம் காலையில் ஒரு 3:45 எழுந்திரிச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நின்றுட்டேங்க, அமைதியாக நின்றுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு சரி நம்ம நிலைவாசலுக்கெல்லாம் தீபம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு எலுமிச்சங்காயெல்லாம் அரிஞ்சு 2 பக்கம் மஞ்சள் குங்குமம் தடவி வச்சுட்டு சரி அப்படி தீபம் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கம் தீபம் போட்டு விட்டேங்க. போட்டு விட்டுட்டு சாம்பிராணிலாம் காமிச்சிட்டு வெளியில் நம்ம என்னென்ன பண்ணணுமோ வாசலுக்கு, நிலைவாசலுக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு சரி வீட்டுக்குள்ளே போய் தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டேங்க. வீட்டுக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். பூ இந்த எல்லாமே எடுத்து வைக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் சொம்பில் தண்ணி வச்சு அந்த பூ போடுறதெல்லாம் போட்டு வச்சுட்டு நம்ம அங்கே விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு வந்தோடனே இங்கே விளக்கு ஏற்றுற மாதிரி இருக்கணும், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் பண்ணேன். அப்புறம் இங்கே விளக்கு ஏற்றி வச்சுட்டு பத்தி எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சூடம் காமிக்கலான்னு சொல்லிட்டு முதல்ல நான் எப்போதுமே வீட்டுக்குள்ளே பற்ற வச்சாலும் நான் நிலைவாசலில் தான் காட்டுவேன். நிலைவாசலில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே எல்லா சாமி படத்துக்கு காமிச்சிட்டு எல்லா பக்கம் காமிச்சிட்டு ரூமுக்கு எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நானும் சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக திருப்தியாக கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். கிச்சனுக்குள்ளே வந்தோடனே முதல் வேலையாக நம்ம கிச்சனும் நம்மளோட பூஜரமும் ஒன்று தான். நம்ம எந்தளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு அது ரெண்டுமே ஒன்று தான். அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே முதல்ல அடுப்பை தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரி டீயை வச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயை வச்சுட்டு நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பாலுங்கிற வேலையே கிடையாது. ஏன்னா குழந்தையிலேருந்தே பாப்பாங்களுக்கு சேராதனால நாங்கள் பாலே வாங்கலைங்க. எப்போவுமே இஞ்சி போட்ட வரட்டி தான் நம்ம வீட்டில். அப்படியே அதை போட்டுக்கிட்டு ஒரு பக்கம் சாப்பாடையும் வச்சு விட்டுட்டு சரி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயை ஊற்றிட்டு அப்படியே குடிச்சிட்டு டிவியில் சாமி பாட்டு போட்டு விட்ருந்தேன். சரி அதை அப்படியே கேட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நிமிஷம் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்குறக்கு பார்க்குறக்கு நல்லா இருந்தது. அதையும் அப்படியே பார்த்துட்டு அப்புறம் ஒரு 5-10 போலலாம் நம்ம வீட்டில் விளக்கேற்றிட்டோம். அப்புறம் கம்பெனியில் ஏற்றலைன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்பெனியில் விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு சரி வேலை செய்யலாம் அப்படியே அப்படின்னு. ஏன்னா இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏரியாவில் இன்றைக்கி ஷடவுன், அதனால் நேற்றே ஒரு 11 மணி வரைக்கும் செஞ்சோம். இருந்தாலும் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே வேலை செய்ய முடியாது. கடைசிக்கு ஒரு கட்டு 1.5 கட்டை தைச்சாவா அது ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் அந்த வேலையை அப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் சரி இவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்கலான்னு செல்லை தான் எடுத்தேன். அதுக்குள்ளே அப்படியே அமைதியாகிடுச்சு, ஒரு சத்தம் கூட இல்லை.
அதுக்கப்புறம் இவங்க வந்து தினை சாப்பிட்ருந்தாங்க. நம்ம ஏரியாவில் இப்போல்லாம் வந்து நேரத்தில் எழுந்துச்சி வெளியே போகிற கொஞ்சம் பயமாக தான் இருக்குங்க. ஏன்னா வண்டி வருது, அது வந்து யார் கடை இந்த மார்க்கெட்லாம் போவாங்கள்ல அவங்களா இல்லை வேறு யாருன்னான்னு தெரிய மாட்டேங்குது, பயமாக இருக்குது கொஞ்சம். அதனால் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஒரு 6 மணி போல் தான் எழுந்திரிச்சு நல்லா வெயில் வந்தது, வெயிலில் நல்லா இதாக வெளிச்சமானதுக்கப்புறம் வந்து நல்லா கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி வந்து காலையில் கொஞ்சம் பசியாகிற மாதிரி இருந்தது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்குறேங்க கோலம். அது ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு சரி அப்போ அப்படியே பாப்பாங்களுக்கு சாப்பாடு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து லெமன் சாதமும் தயிர் சாதமும் தான் பண்ணியிருந்தேன். அது கூட தொட்டுக்க வந்து அரசாணிக்காய் கூட்டு பண்ணியிருந்தேன், நல்லா இருந்தது அதுவும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.